இப்போ ரிஷபம் கிட்ட உங்களோட வாழ்க்கை ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு ஒரு மைனஸ் ஒண்ணு இருக்கு. இத மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்ன விஷயம் சொல்லலாம்? என்ன சொன்னாலும் ரொம்ப அதை டெப்த்தா உள்ள கொண்டு போய் மைண்டில் ஏற்றக்கூடாது, சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. சின்ன விஷயம் சொன்னாலும் இப்போ நான் உங்களை ஒரு வார்த்தை என்னம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா, என்ன நீங்கள் சரியா பண்ணல, ஆங்கரிங் சரியா பண்ணல அப்படின்னா அதை 4 நாளைக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து தப்பு. இவங்க யார்? இப்போ 100 பேர், இப்போ எனக்கு நம்ம பேசுகிறோம், நமக்கு ஒரு 100 கமெண்ட் வரும். அதை போய் படிச்சுட்டு அதில் ஒரு 2 கமெண்ட் பேடா இருந்ததுன்னா அதையே நினைச்சிட்டு இருக்கிறது ரிஷபம். இது ஏன் இப்படி வந்தது, இது ஏன் இப்படி வந்து 100 பேர் நல்லா சொல்லியிருக்காங்க, அது மைண்டுக்கு வராது. அந்த நெகட்டிவ் பாயிண்ட் இவங்க ஏன் நம்மளை நம்ம கரெக்டாக தானே பண்ணோம், நம்மளை ஏன் வந்து குறை சொல்றாங்க, இது வந்து ரிஷபம். சரிங்களா? அதை விட்டுட்டு வெளியே வந்து உங்களுடைய growth-அ பார்க்கணும். ஏன்னா இப்போ உலகம்ன்றது 4 பேர். இப்போ நான் ஒன்று சொல்றேன்னா 4 பாசிட்டிவ் கமெண்ட், 4 நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யும். எல்லாரையும் திருப்திப்படுத்த கடவுள் அடைய முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ரிஷபம் ரொம்ப சென்சிட்டிவ். டப்புன்னு பேசுனீங்கன்னா அழுதுருவாங்க. அதை மட்டும் மாத்திட்டு ரிஷபம் ரொம்ப லைஃப் வந்து சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும்.